ஆரம்ப காலங்கள்ல விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா திடீர்னு வந்தாலே மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்வோம். சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய நிலைமை. இன்றைய காலம் எப்படின்னு சொன்னா சொல்லிட்டு போனாலேயே முகம் சுளிக்கக்கூடிய நிலைமை. இன்றைக்கு விருந்துன்றது ஒரு ஸ்டேட்டஸை காட்டக்கூடிய நிலையா மாறிட்டு, பணக்காராக்கள் சொன்னா கெஞ்சி கெதறி கூப்பிட்டு சாப்பாட்டுக்கு வர வைப்போம். பணக்காராக்களுக்கு ஒரு நிலை, அதே ஏழைகள் சொன்னா விருந்துக்கு வந்தா கூட புறக்கணிச்சு அனுப்பக்கூடிய நிலை. விருந்து சொன்னா நீங்க வெரைட்டி வெரைட்டியா கொடுக்கணும்ன்றது இல்ல, எது உங்கள்கிட்ட இருக்குதோ அதை கொடுத்து பழகுங்க. எது உங்கள்கிட்ட இருக்குதோ இருக்கிறதுல சிறந்ததை கொடுத்து பாருங்க. ஒருத்தர் விருந்துக்கு வரேன்னு சொன்னா வெரைட்டி வெரைட்டியா சமைத்து கொடுக்கணும்ன்றது இல்ல. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிறியொரு நினைவூட்டல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்களை சிறப்புக்குரிய நாட்களாக, அந்த நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் என்பது மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அமலாக ரசூலுல்லாஹ் கூறியிருக்கிறார்கள். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் உண்மையிலேயே நினைவுபடுத்தப்படக்கூடிய, அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபி இருக்கும் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கூறிய நபிமார்களில் ஒரு நபியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து அதிகமாக நினைவுபடுத்தப்படக்கூடிய ஒரு நபி இருப்பார் என்று சொன்னால் அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். குறைந்தபட்சம் வருடத்துக்கு ஒரு தடவை இந்த துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தாமல் யாருமே கடந்து விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து பெற வேண்டிய படிப்பினைகளும் இருக்கிறது. அந்த அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள். இறைவனுக்காக வேண்டி ஏராளமான தியாகங்களை, சோதனைகளை பொறுத்து கொண்டவர் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த விடயம். ஒரு பொதுவாக ஒரு நபியினுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல இருந்து சில குறிப்பிட்ட படிப்பினைகள் ஏதாவது இருக்கும். ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு அத்தியாவசியமான விஷயமாக இருக்குமோ அதை எல்லாத்தையுமே நம்ம படிப்பினையாக பெறக்கூடிய அளவுக்கு, எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்டாக இருக்குமோ அதை எல்லாத்தையுமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம படிப்பினையாக பெறலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொள்கை உறுதியை பற்றி பேசுவதாக இருந்தால் ஏகத்துவ கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவதாக இருந்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசாமல் கடந்துவிட முடியாது. அதே போல ஒரு குடும்ப வாழ்க்கை, ஈமானிய குடும்பம் எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி நினைவுபடுத்துவதாக இருந்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து அதை படிப்பினையாக பெற முடியும். ஒரு இளைஞர் எப்படி இருக்கணும், இன்னைக்கு இளைஞர் பருவத்தில் ஒவ்வொருத்தர் எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டு மார்க்கத்துக்கு மாற்றமாக, மார்க்கத்துக்கு அப்பால் இருக்கிறார்களோ அதற்கு மாற்றமாக எப்படி ஒரு இளைஞர் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு எப்படி இருக்கணும் என்பதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில படிப்பினை இருக்குது. அழைப்பு பணி செய்யும் போது எப்படி அறிவுபூர்வமாக அழைப்பு பணி செய்யணும் என்பதை படிப்பினையாக பெறணும் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம படிப்பினையாக பெற முடியும். ஏகத்துவ கொள்கையை சொல்வது என்பது வேறு, ஏகத்துவ கொள்கையை அறிவுபூர்வமாக அதை சிந்திச்சு விளங்கக்கூடிய அளவுக்கு வாதங்களை சொல்லி ஏகத்துவ கொள்கையை சொல்றது வேறு.
அதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம படிப்பினையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சமுதாய தலைவர் எப்படி திகழ வேண்டும் என்பதற்குரிய சான்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில இருக்குது. ஒரு மகனை எப்படி வளர்த்தெடுக்கணும், குழந்தை வளர்ப்பா, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில இருக்குது. இப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்ம பேசுவதாக இருந்தால் பல கோணங்களில் பல தலைப்புகளை பல விதமாக பேச முடியும். அந்த அளவுக்கு படிப்பினைகளை, அந்த அளவுக்கு நம்ம பெற வேண்டிய பாடங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்படி எண்ணற்ற ஏராளமான சிறப்புகளை திருமறை குர்ஆனை புரட்டினால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு ரெண்டு செய்தி எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறப்பு மிக்கவர் என்பதை உணர்த்துவதற்கு ஒரு 2 செய்தி போதும். என்ன? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட துஆ கேட்கும் போது எப்படி துஆ கேட்க சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி அல்லாஹ் அருள் புரிந்தாயோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எப்படி அருள் புரிந்து பரக்கத் அல்லாஹ் செய்தானோ, அதே போல அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது நபி அவர்களுக்கும் பரக்கத் செய், அருள் புரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் நாம் ஓதக்கூடிய துஆவாக அத்தஹியாத்துல ஓதக்கூடிய ஸலவாத் எல்லாருக்குமே தெரியும். என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம். எல்லாருமே ஓதக்கூடிய ஸலவாத். அத்தஹியாத்துல தொழுகையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய ஸலவாத். ரசூலுல்லாஹ் என்ன கேட்க சொல்றாங்க? யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எப்படி அருள் செய்தாயோ, எப்படி பரக்கத் செய்தாயோ, அதே போல முஹம்மது நபிக்கும் வழங்கிவிடு என்று சொல்லக்கூடிய துஆவை தான் அல்லாஹ்வுடைய தூதரை கற்றுத்தாராங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்ராஹிம் நபியை போல தான் இருக்கணும், அவங்கள போல அவங்களுக்கு பரக்கத் கிடைக்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு துஆ செய்வதாக இருந்தால் எப்படிப்பட்ட சிறப்பை, எப்படிப்பட்ட அருளை, எப்படிப்பட்ட பரக்கத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல மற்றுமோர் வசனம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய ஹனீஃபா என்ற மார்க்கத்தை பின்பற்றுவீராக. அல்லாஹ்வுடைய தூதருக்கே முஹம்மது நபிக்கே அல்லாஹ் சொன்ன கட்டளை என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் நபியுடைய வழியை பின்பற்றுங்க, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முஹம்மது நபி அவர்களுக்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முன்மாதிரி. அப்ப நாம் என்ன பாடம் படிக்கணும் என்று சொன்னால், ஏராளமான படிப்பினைகள் இருந்தாலும் ஒவ்வொரு குறைந்தபட்சம் ஒரு துல்ஹஜ் மாதத்தை கடக்கும் போதோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறையோ குறைஞ்சபட்சம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து பெற வேண்டிய படிப்பினையில பாடத்துல ஏதாவது ஒன்றை என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிப்பேன் என்று ஒவ்வொருத்தரும் சபதம் எடுத்து அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஏராளமான செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுடைய கொள்கை உறுதி, எப்படி ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணாங்க, இதெல்லாம் பல விதத்துல நம்ம பல வெரைட்டியா கேள்விப்பட்டிருப்போம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பண்புகள்ல அதிகமாக பேசப்படாத, நினைவுபடுத்தப்படாத ஒரு அழகிய பண்பு இருக்குதுன்னு சொன்னா, அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே விருந்தினர்களை எப்படி உபசரிச்சாங்க. உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் நம்ம நிச்சயமாக பெற வேண்டிய ஒரு படிப்பினை. ஏன்னா நம்மிடத்துல மிகவும் குறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு பண்பு, இன்றைக்கு நல்லாவே குறைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பண்பு என்னன்னு சொன்னா விருந்தினர்களை உபசரிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்கிறாரோ ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் விருந்தினரை உபசரிக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு உணவு கொடுப்பதை அல்லது அவர்களை உபசரிப்பதை இஸ்லாம் எப்படி சொல்லுது என்று சொன்னா, ஈமானோட சம்பந்தப்படுத்தி மறுமையை நம்பக்கூடியவர், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர் விருந்தாளிகளை உபசரிப்பார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விருந்தினர்களை எப்படி உபசரித்தாங்க
அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஹல் அதாக ஹதீசுல் லைஃபி இப்ராஹீமல் முக்ரமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரியாதைக்குரிய சங்கைக்குரிய விருந்தினர்களை பற்றிய செய்தி உமக்கு வந்ததா? அல்லாஹ் கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நிறைய செய்தி அல்லாஹ் சொல்றான். ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றான், இப்ராஹிம் இடத்துல வந்த சங்கை மிக்க விருந்தினர்கள் இருக்கிறாங்களே அவங்கள பத்தின செய்தி உங்களுக்கு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மலக்குமார்கள் விருந்தாளியாக வாராங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது மலக்கு தான் என்று தெரியாமலே வாராங்க. அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாங்கன்னு சொன்னா, கௌமுன் முன்கரூன். அவங்க யாருன்னு தெரியாத ஆட்கள். வந்த ஆள் அந்த விருந்தினர் யாருன்னு சொன்னா யாருன்னே தெரியா இப்ராஹிம் நபிக்கு. வந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பி இஜ்லின் சமீன், ஒரு கொளுத்த கன்று குட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அறுத்து அதை அவர்களுக்கு விருந்தாக படைத்து, அந்த வந்த விருந்தினர்களுக்கு விருந்தாக படைத்து சொல்றாங்க, அலா தகுலு, நீங்க சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி விருந்து வழங்கிய செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த ஒரு செய்தி நமக்கு போதும். இந்த ஒரு செய்தி நம்ம பெற வேண்டிய படிப்பினையில முக்கியமான ஒரு செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருந்தினர்கள் வாராங்க, யாருன்னே தெரியாது. வந்த உடனேயே குடும்பத்துல போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இருக்கிறதுல ஒரு பெரிய கண்டுக்குட்டியை அடுத்து அதை உணவாக கொடுக்கறாங்க. கொடுத்து இரக்கமா சாப்பிட மாட்டீங்களா என்று சொல்லி அழகிய முறையில பேசினாங்க என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த ஒரு படிப்பினையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு? ஆரம்ப காலங்கள்ல விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா திடீர்னு வந்தாலே மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்வோம். சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி சொந்த குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய நிலைமை. இன்றைய காலம் எப்படின்னு சொன்னா, சொல்லிட்டு போனாலேயே முகம் சுளிக்கக்கூடிய நிலைமை. சொல்லாம போனா கதவு திறக்கிறதே கேள்விக்குறிதான். திடீர்னு சொல்லாம வந்துட்டாங்க, சொல்லாம வந்தேன்னு சொன்னா எப்படி நாங்க அனுசரிக்கிறது, எப்படி ஆதரிக்கிறது, எப்படி அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறது, திடீர்னு வந்தா எப்படி செட் ஆகும் என்று சொல்லி புறக்கணிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோமா இல்லையா? பலர் பல வீடுகளுக்கு விருந்தினரே போறது கிடையாது. விருந்தினர்கள் வாரத அவ்வளவு சிரமமாக கஷ்டமான ஒரு நிலையா இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னே தெரியாத ஆளுக்கு ஒரு கன்றை அறுத்து விருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு, இருக்கிறதுலேயே சிறந்த உணவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்பாட்டை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஏன் இன்றைக்கு பண்பு நம்மிடத்துல குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நம்ம நடந்து கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்னு இந்த விருந்தாளிகளை பொறுத்த மட்டும் இன்றைக்கு விருந்துன்றது ஒரு ஸ்டேட்டஸை காட்டக்கூடிய நிலையா மாறிட்டு. பணக்காராக்கள்னு சொன்னா கெஞ்சி கெதறி கூப்பிட்டு சாப்பாட்டுக்கு வர வைப்போம். பணக்காராக்களுக்கு ஒரு நிலை. அதே ஏழைகள் சொன்னா விருந்துக்கு வந்தா கூட புறக்கணிச்சு அனுப்பக்கூடிய நிலை. அப்ப இஸ்லாம் இந்த மாதிரி எந்த அளவுக்கு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பாட்டிலேயே மோசமான சாப்பாடு எதுன்னு சொன்னா ஒரு வலிமா விருந்து. எப்படிப்பட்ட வலிமான்னு சொன்னா, ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காராக்களை மட்டும் அழைக்கிற வலிமா விருந்து. அப்ப இன்றைக்கு விருந்துன்றது ஸ்டேட்டஸை காட்டக்கூடிய நிலையாக மாறிட்டு. உண்மையிலேயே விருந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா அதை இன்றைக்கு நம்ம இன்னும் சிரமமாக கருதுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பல விருந்துன்னு சொன்னா பல வெரைட்டியா செய்யணும், பல வெரைட்டியை கொடுத்தாதான் அது விருந்து என்று நினைக்கக்கூடிய நிலை. ஒரே ஒரு செய்தியை கூறி உரையை நிறைவு செய்கிறேன். விருந்துன்னு சொன்னா நீங்க வெரைட்டி வெரைட்டியா கொடுக்கணும்ன்றது இல்ல. எது உங்கள்கிட்ட இருக்குதோ அதை கொடுத்து பழகுங்க. எது உங்கள்கிட்ட இருக்குதோ இருக்கிறதுல சிறந்ததை கொடுத்து பாருங்க. ஒருத்தர் விருந்துக்கு வரன்னு சொன்னா வெரைட்டி வெரைட்டியா சமைத்து கொடுக்கணும்ன்றது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நிகழ்ந்த ஒரு செய்தி, இதை சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு விருந்தாளி வராங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு ஆள் அனுப்பி பார்க்கறாங்க, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? மனைவி சொல்றாங்க எதுவுமே சாப்பிடுறதுக்கு இல்ல. இப்ப என்ன செய்யறது? உடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்கறாங்க, உங்கள யாராவது இன்றைக்கு இந்த விருந்தாளியை உபசரிக்கிறீங்களா? அப்படி உபசரிச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்கும் என்று சொன்ன உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடனே எழும்பி, யா ரசூலுல்லாஹ் நான் கொடுக்குறேன்ட்டாங்க. வீட்டில் உணவு இருக்குதா இல்லையா எதுவுமே பார்க்கல. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உடனே முன் வராங்க, நான் பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா
மனைவிட்ட கேட்கிறாங்க, இப்படித்தான் சம்பவம் நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் கூட்டு வந்துட்டேன், ஏதாச்சும் சாப்பாடு இருக்குதா? வீட்டுல சொல்றாங்க, பிள்ளைக்கு வைத்திருக்கக்கூடிய சாப்பாட்டை தவிர வேற எதுவுமே இல்ல. யோசிச்சு பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க. அப்ப எப்படி இதை ஹேண்டில் பண்றது? இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு நமக்கு நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் சொல்லாம கொள்ளாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார கூட்டு வந்தா உம்மா வாப்பாட்டு இருந்து கவுண்டர் எப்படி போகும்? அல்லது ஒரு கணவன் சொல்லாம கொள்ளாம யாராச்சும் கூட்டு வந்தேன்னு சொன்னா மனைவி வீட்டு இருந்து கவுண்டர் எப்படி வரும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அவங்க எப்படி அந்த அன்சாரிய பெண்மணிகள் நடந்து கொள்றாங்கன்னா, அப்படியா ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க. என்னன்னு சொன்னா, சரி நம்ம புள்ளைக்குள்ள சாப்பாடு மட்டும் தானே இருக்குது, புள்ளைய நம்ம தூங்க வச்சிருவோம், தூங்க வச்சுட்டு இருக்கிற சாப்பாட்டை அந்த விருந்தினருக்கு கொடுப்போம். பாருங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க. சாப்பாடுன்னா அள்ளி அள்ளி கொட்டணும்ன்றது இல்ல, இருக்கிறத கொடுக்கிறது. புள்ளைக்குள்ள சாப்பாட்டை விருந்தினருக்கு கொடுக்குறாங்க. அப்ப பிளான் பண்றாங்க, நம்ம விருந்தை கொடுப்போம், கொடுக்கும்போது நீங்க விளக்கை ஏத்துற மாதிரி ஏத்தி அதை அணைச்சுட்டுருங்க. அப்ப தெரியாது, இருட்டில் இருக்கும்போது நம்ம சாப்பிடுற மாதிரி நடிப்போம், அவர் சாப்பிட்டு போகட்டும். எந்த அளவுக்கு விருந்தினர்கள் விஷயத்துல கண்ணியமா நடக்கிறாங்கன்னு பாருங்க. மனைவியும் ஏற்றுக்கொண்டு குழந்தையை படுக்க போட்டுட்டு தூங்க வைத்து விட்டு என்ன செய்யறாங்கன்னா அதே மாதிரி பிளான் பண்றாங்க. வந்தோடனே விளக்கு ஏத்துற மாதிரி ஏத்தி அப்படியே விளக்கு அணைச்சு விட்டோர்னே இருட்டாதா? அந்த காலத்துல லைட் இல்ல தானே, இந்த காலத்துல மாதிரி. இருட்டானதுக்கு பின்னாடி மனைவி இவங்க எல்லாம் சாப்பிடுற மாதிரி நடிக்கிறாங்க. அந்த விருந்தாளி சாப்பிட்டுட்டு அவர் போறாரு. இந்த செய்தி அடுத்த நாள் பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வழியாக எடுத்து காட்டப்படுது. இந்த செய்தியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நேத்து நடந்த இந்த சம்பவம் இருக்குதே, இதை பார்த்து அல்லாஹ் மகிழ்ந்தான், அல்லாஹ் சிரிச்சான் சொல்லிட்டு ஒரு திருமறை வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, தனக்கு தேவை இருந்தால் கூட அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க, அடுத்தவர்களுடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க என்ற திருமறை வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 2054வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு விருந்தினர்னு சொன்னா இப்படித்தான், அள்ளி அள்ளி இருக்கிறதுல எது சிறந்ததோ அதை கொடுத்தாலே போதும். இன்றைக்கு விருந்துண்டாலே வெரைட்டி வெரைட்டியா கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால விருந்தாளி வந்தாலே மனசுக்கு சங்கடம், எப்படிடா கொடுக்கிறது, எப்படிடா கவனிக்கிறது. அப்ப இது ஒரு முக்கியமான பண்பாக இஸ்லாம் நமக்கு சொல்லுது. நீங்க அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஆளாக இருந்தேன்னு சொன்னா விருந்தாளிகளை சங்கைப்படுத்துங்க, விருந்தாளிகளை கவனிங்க என்று இறை தூதர் அவங்க சொல்றாங்க. எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தெரியாத ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல விருந்து கொடுக்கணும், இருக்கிறதுல பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அதே போல நாமும் அந்த பண்பை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசினாலும் இது பேசப்படாத ஒரு முக்கியமான பண்பாக இருக்குது. எனவே இந்த துல்ஹஜ் மாதத்திலிருந்து குறைந்தபட்சம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய இந்த மாதத்தில் அந்த நட்பண்பை நம்முடைய வாழ்க்கையில மேற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருநாள் திடல்ல அதிகமாக தக்பீர் சொல்லுவாங்க, துஆ கேட்பாங்க. பெருநாளுடைய பரக்கத்தை வேண்டி ரசூலுல்லாஹ் துஆ கேட்பாங்க, ஆண்கள் துஆ கேட்பாங்க, அதை தொடர்ந்து பெண்களும் துஆ கேட்பாங்க என்று ஹதீஸ் இருக்கிறதுனால உடனே கலைஞ்சிட்டு போகாம அதுக்காக சின்ன ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி ஆண்கள் பெண்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் இந்த நாளுடைய பரக்கத்தை வேண்டி துஆ கேட்டுவிட்டு கலைந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய தான தர்மங்களை வழங்குறதுக்கு மிஸ் ஆனவங்க அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டிங் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு போகலாம்.